हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி. 14/1/1984 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: இரட்டை சேவாதாரி இயல்பாகவே மாயாவை வென்றவராக இருக்கிறார். இன்று திலாராம் பரந்த இதயமுள்ள தந்தை தன்னுடைய இதய சிம்மாசனதாரி குழந்தைகளோடு மற்றும் தன்னுடைய அன்பிற்குரிய சகயோகி குழந்தைகளுடன் உள்ளபூர்வமாக பேசுவதற்கும் கேட்பதற்கும் வந்திருக்கிறார். தந்தையின் இதயத்தில் என்ன இருக்கிறது மற்றும் குழந்தைகளின் இதயத்தில் என்ன இருக்கிறது என்று இன்று அனைவரின் இதயத்தின் நிலைமைகளை தெரிந்து கொள்ள வந்திருக்கிறார். முக்கியமாக தொலைதூரத்திலிருந்து வந்திருக்கும் இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளுடன் இதயபூர்வமான விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்காக வந்திருக்கிறார். முரளியையோ கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறீர்கள். ஆனால் இன்று ஆன்மீக உரையாடல் செய்வதற்காக வந்திருக்கிறோம். அனைத்து குழந்தைகளும் சகஜமான சரள ரூபத்தில் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறீர்களா? எப்பொழுது ஏதாவது ஈஸ்வரிய மரியாதை மற்றும் ஸ்ரீமத்தின் டைரக்ஷனை எண்ணத்தில், வார்த்தையில் மற்றும் காரியத்தில் மீறி நடக்கிறீர்களோ அப்பொழுது குழப்பம் அடைகிறீர்கள். இல்லையென்றால் மிகுந்த குஷியோடு சுகம், நிம்மதி, சௌகரியமான தந்தையின் கூடவே செல்வதில் எந்த கடினமும் இல்லை, எந்த களைப்பும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. ஏதாவது விதமான பலகீனம் எளிய விஷயத்தை கடினமாக்கி விடுகிறது. எனவே குழந்தைகளை பார்த்து பாப்தாதா இருவரும் இவ்வளவு செல்லமான குழந்தைகள், தேடி கண்டெடுக்கப்பட்ட சிரேஷ்ட ஆத்மாக்கள், விசேஷ ஆத்மாக்கள், புண்ணிய ஆத்மாக்கள், மிக சிரேஷ்ட தூய்மையான ஆத்மாக்கள், உலகின் ஆதாரமான ஆத்மாக்களாக இருந்தும் பிறகு இவர்களிடம் கடினம் எப்படி இருக்க முடியும் என்று ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருந்தார்கள். குழப்பத்தில் எப்படி வர முடியும்? யாருடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? பாப்தாதா தனது அன்பு மற்றும் சகயோகத்தின் இரு கரங்களுக்குள் அரவணைத்து கொண்டு உடன் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். அன்பு சகயோகத்தின் கரங்களின் மாலை எப்பொழுதும் கழுத்தில் இருக்கிறது. அந்த மாதிரி மாலையில் மணியாக உருளும் குழந்தைகள் குழப்பத்தில் வருகிறார்கள் என்பது எப்படி இருக்க முடியும்? எப்பொழுதும் குஷியின் ஊஞ்சலில் ஆடக்கூடிய, எப்பொழுதும் தந்தையின் நினைவில் இருப்பவர்கள் கடினம் மற்றும் குழப்பத்தில் வர முடியாது. எதுவரையிலும் குழப்பம் மற்றும் கடினத்தை அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். தந்தையின் பாலனையின் குடை நிழலின் கீழ் இருக்கக்கூடியவர்கள் குழப்பத்தில் எப்படி வர முடியும்? தந்தையின் குழந்தை ஆன பிறகு, சக்திசாலி ஆத்மாக்கள் ஆன பிறகு, மாயாவை பற்றிய ஞானம் நிறைந்தவராக ஆன பிறகு, சர்வ சக்திகள், சர்வ பொக்கிஷங்களின் அதிகாரிகளாக ஆன பிறகு மாயா மற்றும் தடை அசைக்க முடியுமா என்ன? முடியாது. மிகவும் மெதுவாக கூறுகிறீர்கள். சொல்லுங்கள். சதா காலத்திற்கும் முடியாது என்று பார்த்து கொள்ளுங்கள்.
உங்கள் அனைவரின் புகைப்படம் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் கூறிய பதில் டேப்பில் பதிந்துவிட்டது. பிறகு அங்கே உங்களிடத்திற்கு சென்ற பிறகு மாறிவிட மாட்டீர்கள் இல்லையா? இப்போதிலிருந்தே அன்பின் சேவையில் பறக்கும் கலையின் விசேஷ அனுபவங்களின் செய்தியை மட்டும்தான் கொடுப்பீர்கள்தான் இல்லையா? மாயா வந்துவிட்டது, கீழே விழுந்து விட்டோம், குழப்பம் அடைந்து விட்டோம், களைப்படைந்து விட்டோம், பயந்து விட்டோம் என்று அந்த மாதிரியான கடிதமோ வராதில்லையா? எப்படி இன்றைய உலகத்தின் செய்தித்தாள்களில் எந்த மாதிரியான செய்திகள் வெளியாகின்றன? துக்கத்தின், அசாந்தியின், குழப்பங்களின் செய்திகள்தான் வருகின்றன. ஆனால் உங்களுடைய செய்தி பத்திரிகை எப்படி இருக்கும்? எப்பொழுதும் குஷி நிறைந்த செய்திகளுடையதாக இருக்கும். இன்று நான் இந்த விசேஷ அனுபவம் செய்தேன், இன்று இந்த விசேஷ சேவை செய்தேன், இன்று மனசேவையின் அனுபவம் செய்தேன், இன்று மனமுடைந்து போனவர்களை மனமகிழ்ச்சி உடையவராக ஆக்கினேன், கீழே விழுந்தவர்களை தூக்கிவிட்டேன் என்ற குஷியின் அனுபவம் நிறைந்த செய்தி பத்திரிகையாகத்தான் எழுதுவீர்கள் இல்லையா? ஏனென்றால் 63 ஜென்மங்கள் குழம்பியும் இருந்தீர்கள், கீழே விழுந்தும் இருந்தீர்கள், ஏமாற்றுதலையும் அடைந்தீர்கள், அனைத்தையும் செய்தீர்கள். மேலும் 63 ஜென்மங்களுக்கு பிறகு இந்த ஒரு சிரேஷ்ட ஜென்மம் பரிவர்த்தனைக்கான பிறவி, முன்னேறும் கலையையும் தாண்டி பறக்கும் கலைக்கான பிறவி. அதிலும் குழம்புவது, விழுவது, களைப்படைவது, புத்தியால் அலைவது என்று இருந்தால் பாப்தாதாவால் அதனை பார்க்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் அன்பிற்குரிய குழந்தைகள்தான் இல்லையா? அன்பிற்குரிய குழந்தைகளின் இந்த சிறிதளவு துக்கம் நேரத்தை சுகவல்லல் தந்தையால் பார்க்க முடியாது. புரிந்ததா? எனவே இப்பொழுது சதா காலத்திற்காக கடந்ததை கடந்ததாக ஆக்கிவிட்டீர்கள் இல்லையா? எப்போதோ ஏதாவது ஒரு குழந்தை சிறிதளவு குழப்பத்தில் வருகிறார் மற்றும் மாயாவின் தடைகளின் வசம் விடுகிறார், பலகீனமானவராக ஆகிவிடுகிறார் என்றால் அந்த நேரம் சூட்சும வதனத்தில் பாப்தாதாவின் எதிரில் அந்த குழந்தைகளின் முகம் எப்படி தென்படுகிறது என்று தெரியுமா? மிக்கி மவுஸின் விளையாட்டில் இருப்பது போல தென்படுகிறது. சில நேரம் மாயாவின் சுமை காரணமாக குண்டாகி விடுகிறார்கள். சில நேரம் முயற்சி செய்வதில் தைரியமற்றவராகி குள்ளமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். மிக்கி மவுஸிலும் சில குள்ளமானவர்கள், சில குண்டானவர்கள் இருப்பார்கள் இல்லையா? நீங்கள் மிக்கி மவுஸாக ஆக மாட்டீர்கள் இல்லையா? பாப்தாதாவும் இந்த விளையாட்டை பார்த்து சிரித்து கொண்டே இருக்கிறார்கள். சில நேரம் பார்த்தால் பரிஸ்தா ரூபம், சில நேரம் பார்த்தால் மகாதானி ரூபம், சில நேரம் பார்த்தீர்கள் என்றால் அனைவரின் அன்பிற்குரிய சகயோகி ரூபம், சில நேரம் டபுள் லைட் ரூபம், பிறகு சில நேரம் மிக்கி மவுஸாகவும் ஆகிவிடுகிறார்கள். எந்த ரூபம் நன்றாக இருக்கும்? இந்த குள்ளமான குண்டான ரூபம் நன்றாக இருக்காதுதான் இல்லையா? குழந்தைகளுக்கு இப்பொழுது எவ்வளவு காரியம் செய்ய வேண்டியது இருக்கிறது என்று பாப்தாதா பார்த்தார். செய்திருக்கிறீர்கள். அதை செய்வதற்கு முன்பு ஒன்றுமே இல்லை. இப்பொழுது எத்தனை பேர்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறீர்கள்? குறைந்தது சத்யுகத்தின் முதல் ஜனத்தொகை 9 லட்சத்திலாவது உருவாக்குங்கள். அதிகமானவர்களை உருவாக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது 9 லட்சத்தையாவது உருவாக்குங்கள். இப்பொழுது எவ்வளவு சேவை செய்ய வேண்டியது இருக்கிறது? எத்தனை பேர் மேல் இந்த சேவையின் பொறுப்பு இருக்கிறது? அவர்கள் எவ்வளவு பிஸியாக இருப்பார்கள்? அவர்களுக்கு வேறு ஏதாவது யோசிப்பதற்கும் நேரம் இருக்குமா? யார் சேவையில் பிஸியாக இருக்கிறாரோ அவர் சுலபமாகவே மாயாவை வென்றவர் ஆகிறார். எதில் பிஸியாக இருக்கிறார்? திருஷ்டி மூலமாக, மனசேவை மூலமாக, வாய்மொழி மூலமாக, காரியம் மூலமாக, தொடர்பு மூலமாக 4 விதமான சேவையில் பிஸியாக இருக்கிறார். மனசேவை, வாய்மொழி சேவை மற்றும் காரியம் மூலமாக செய்யும் சேவை ஆகிய இந்த 3ம் இணைந்திருக்க வேண்டும்.
காரியங்கள் செய்கிறீர்கள் என்றாலும் வாய் மூலம் பேசுகிறீர்கள் என்றாலும் எப்படி டபுள் லைட்டாக இருக்கிறீர்கள் என்றாலும் டபுள் கிரீடம் அணிந்தவராக இருக்கிறீர்கள் என்றால் இரட்டை பூஜைக்குரியவர்கள். இரட்டை ஆஸ்தியை பெறுகிறீர்கள் என்றால் சேவையும் இரட்டையாக இருக்க வேண்டும். மனசேவை மட்டுமல்ல, காரியம் மூலம் செய்யும் சேவை மட்டும் அல்ல, ஆனால் மனசக்தியின் கூடவே வாய்மொழியின் சேவையும் இருக்க வேண்டும். மனசக்தியின் கூடவே காரியம் மூலம் செய்வதும் இருக்க வேண்டும். இதைத்தான் இரட்டை சேவாதாரி என்று கூறுவது. அந்த மாதிரியான இரட்டை சேவாதாரி இயல்பாகவே மாயாவை வென்றவராக இருக்கிறார். புரிந்ததா? சிங்கிள் சேவை செய்கிறீர்கள், வாய்மொழி மூலம் மட்டும், மேலும் காரியத்தில் மட்டும் வந்து விடுகிறீர்கள் என்றால் மாயாவிற்கு உங்களை துணைவனாக ஆக்கும் வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. மனசேவை என்றால் நினைவு. நினைவுதான் தந்தையின் ஆதரவு. எப்படி எங்கு இரட்டை இருக்கிறதோ, துணைவன் உடன் இருக்கிறார் என்றால் மாயா துணைவனாக ஆக முடியாது. தனியாக இருக்கிறீர்கள் என்றால் மாயா துணைவனாகி விடுகிறது. பிறகு சேவையோ அதிகம் செய்கிறேன், சேவையில் குஷியும் ஏற்படுகிறது. ஆனால் பிறகு சேவையின் இடையில் மாயாவும் வந்துவிட்டது. என்ன காரணம்? சிங்கிள் சேவை செய்தீர்கள், இரட்டை சேவாதாரியாக ஆகவில்லை. இப்பொழுது இந்த வருடம் இரட்டை வெளிநாட்டவர் எந்த விஷயத்தில் பரிசை பெறுவீர்கள்? பரிசை பெற வேண்டும் இல்லையா? எந்த சேவை நிலையம் இந்த வருடம் சேவையில் சுயநிலையில் எப்பொழுதும் தடையற்றதாக இருந்து தடையற்றதாக ஆக்குவதில் என்ன அலைகளை உலகில் பரப்புவார்களோ, முழு வருடத்தில் எந்த ஒரு தடையின் வசம் ஆக மாட்டார்களோ, அந்த மாதிரி சேவை மற்றும் நிலையில் எந்த சேவை நிலையம் ஒரு உதாரணமாக இருக்குமோ அதற்கு முதல் பரிசு கிடைக்கும். அந்த மாதிரி பரிசை பெறுவீர்கள் இல்லையா? எத்தனை சென்டர்கள் வேண்டுமென்றாலும் பெற்றுக்கொள்ளலாம். அது பாரதத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் அல்லது வெளிநாட்டை சேர்ந்ததாக இருந்தாலும், ஆனால் முழு வருடமும் தடையற்றதாக இருக்க வேண்டும். சென்டரின் இந்த கணக்குக்கான சார்ட்டை எழுதுங்கள். எப்படி மற்ற கணக்குகளை எழுதுகிறீர்கள் இல்லையா? எத்தனை கண்காட்சிகள் நடந்தன, எத்தனை மனிதர்கள் வந்தார்கள் என்று. அதேபோல் இந்த கணக்கையும் ஒவ்வொரு மாதமும் குறித்து கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் வகுப்பிற்கு வரும் அனைத்து பிராமண குடும்பத்தினரும் தடையற்று இருந்தார்கள், மாயா வந்தது. இதில் அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை, மாயா வரவே வராது என்று. அப்படி இல்லை, மாயா வரும், ஆனால் மாயாவின் வசம் ஆகக்கூடாது. மாயாவின் வேலை வருவது, மேலும் உங்களுடைய வேலை மாயாவை வெற்றி அடைவது. அதன் பிரபாவத்தில் வரக்கூடாது. தன்னுடைய பிரபாவத்தினால் மாயாவை விரட்ட வேண்டுமே அன்றி மாயாவின் பிரபாவத்தில் வரக்கூடாது. எனவே எந்த பரிசை பெற வேண்டும் என்று புரிந்து கொண்டீர்களா? ஒருவர் தடையில் வந்தால் கூட பரிசு கிடையாது. ஏனென்றால் உங்களுடன் இருப்பவர் இல்லையா? அனைவரும் ஒருவர் இன்னொருவரின் துணை கொடுத்து தன்னுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் இல்லையா? இதற்காக எப்பொழுதும் சேவை நிலையத்தின் சூழ்நிலையை அந்த மாதிரி சக்திசாலியாக ஆக்குங்கள். அந்த சூழ்நிலையையும் அனைத்து ஆத்மாக்களுக்காக எப்பொழுதிற்குமான சகயோகி ஆகிவிட வேண்டும். சக்திசாலியான சூழ்நிலை பலகீனமானவரையும் சக்திசாலியாக ஆக்குவதில் சகயோகியாக இருக்கும். எப்படி கோட்டை கட்டுகிறார்கள் இல்லையா? ஏன் கோட்டை கட்டுகிறார்கள்? ஏனென்றால் கோட்டைக்குள் பிரஜைகளும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஒரு பிரஜைக்காக குடிசை கட்டுவதில்லை, கோட்டை கட்டுகிறோம். நீங்கள் அனைவரும் உங்களுக்காக, உங்களுடைய துணைவர்களுக்காக, மற்ற ஆத்மாக்களுக்காக அக்னியின் கோட்டை கட்டுங்கள். நினைவின் சக்தியின் ஜுவாலை இருக்க வேண்டும். யார் பரிசை பெறுகிறார்கள் என்று இப்பொழுது பார்க்கலாம். வருடத்தின் கடைசியில் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வருகிறீர்கள் இல்லையா? அதில் யார் வெற்றி அடைந்தவராக இருப்பாரோ அவர்களை விசேஷமாக அழைப்பிதழ் கொடுத்து வரச் சொல்லப்படும். தனியாக வெற்றி அடைபவராக இருக்க மாட்டார். முழு சேவை நிலையமும் வெற்றி அடைந்ததாக இருக்கும். அந்த சென்டருக்காக விழா நிகழ்ச்சி வைப்போம். பிறகு வெளிநாடு முன்னால் வருகிறதா அல்லது பாரதம் முன்னால் வருகிறதா என்று பார்க்கலாம். அல்லது வேறு கஷ்டம் ஏதும் இல்லையே, ஏதாவது மாயாவின் ரூபம்
தொந்தரவு செய்யவில்லையே. நினைவு சின்னமாக என்ன கதை கேட்டீர்கள்? சூர்பனகை அவரை லக்ஷ்மணன் தொந்தரவு செய்ய வருகிறாள் என்றால் அவர் என்ன செய்தார்? மாயாவின் மூக்கை வெட்டத் தெரியாதா? இங்கு அனைத்தும் சுலபமாக விடுகிறது. அவர்களோ ஆர்வம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி கதையை உருவாக்கி விடுகிறார்கள். மாயா மேல் ஒரு தடை தாக்கி விட்டீர்கள் என்றால் அது போதும். மாயாவின் கொஞ்சம் கூட பலம் இல்லை. மற்றபடி இருப்பது உங்களுக்குள் இருக்கும் பலகீனம் இறந்து கிடக்கிறது. மிச்சம் இருக்கும் கொஞ்சம் மூச்சு போய் கொண்டிருக்கிறது. இதை அழிக்க வேண்டும். மேலும் வெற்றி அடைபவர் ஆக வேண்டும். ஏனென்றால் இறுதி நேரத்திற்கோ வந்து சேர்ந்து விட்டீர்கள் இல்லையா? வெற்றியாளர் ஆகி வெற்றியின் கணக்கின்படி ராஜ்ய பாக்கியத்தை அடைய வேண்டும். எனவே இந்த இறுதி கால சுவாசத்தில் நிமித்த காரணமாக வெற்றியாளர் ஆக வேண்டும். வெற்றி அடைவதற்கான பலன் ராஜ்ய பாக்கியம். எனவே இந்த மாயாவின் விளையாட்டுகள் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்திற்காக நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் இல்லை, விளையாட்டு. புரிந்ததா? இன்றிலிருந்து மிக்கி மவுஸாக ஆகாதீர்கள். நல்லது. ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है। जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।